ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ சூப்பர் ஸ்பெஷல் பிகாஸ் நாங்கள் ஃப்ளோரிடா போகிறோம். இது வந்து 4-day ட்ரிப்பு. இந்த ட்ரிப் எக்ஸ்ட்ரா ஃபன் தான் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம். டோட்டலாக 6 ஃபேமிலி 21 பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ட்ரிப்புக்கு என்னெல்லாம் பேக் பண்ணோம், எங்களோட ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்றதை ஃபுல்லாக பார்த்துடலாம். எங்கேயாவது ட்ரிப் கிளம்பிட்டோன்னா டெய்லி என்னென்ன அவுட்ஃபிட் போடலான்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைப்போம். ஸோ அதுக்கான ஷாப்பிங் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோம். கடைகளில் வாங்க வேண்டியது கடைகளில், ஆன்லைனில் போட வேண்டியது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல் கிட்டு, ஏதாவது இந்த மாதிரி கிட்டெல்லாம் வேணும்னா டிஜே மேக்ஸ், மார்ஷல்ன்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் அந்த ட்ராவலுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வந்து விற்கிது. ஸோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக ஃப்ளோரிடா அந்த மாதிரி போகிறோன்னா அம்ப்ரெல்லா, ரெயின் போன்ச்சஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வெட் டிஷ்யூஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வெட் வைப்ஸு, ஏன்னா அவங்க மெஸ்ஸி பண்ணிட்டா க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ராவல் கிட்டுன்ட்டு குட்டி குட்டி பாட்டில், லோஷன், லைக் மாய்ஸ்சரைசர், பாடி வாஷ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெயின் பான்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வால்மார்ட்லேயே கிடைக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது. அதுமாரி ட்ராவலுக்கு தேவைப்படுற கிட்ஸ்லேருந்து எல்லாமே வால்மார்ட்லேயே கிடைக்குது. நாங்கள் வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்தோம் ஃப்ளைட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கேரி-ஆன் லக்கேஜும் அப்புறம் செக்இன் லக்கேஜும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ பர்சனல் பிலாங்கிங்ஸ் பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்யூம் சீலர் பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் டாய்லெட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன பாட்டில்ஸில் கேரி பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பிலே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ப்ரஷ் எல்லாமே இந்த ஹோல்டரில் காம்பேக்டாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு போகவும் வந்து ஈஸியாக இருந்தது. லூஃபாலாம் நம்ம ரூமில் இருக்காது. ஸோ அது ஒன்று கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது தான். குறிப்பாக நமக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே போயிட்டு மாத்திரைக்கெலாம் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். தைலம் முக்கியமாக எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ லெக் பெயின் இல்லை தலைவலிலாம் வருதுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற மேக்கப் கிட்டு, மாய்ஸ்சரைசர்ஸ் அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டாச்சு. நான் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் ஒன்றும் வாஷர் ட்ரையரில் போடுற பாட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேவைப்படும்ன்ட்டு தான், இது அவசியம் இல்லை. அப்புறம் என்னோடய இயரிங்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த டேப்லெட்லாம் போடுறோம்ல அந்த ஹோல்டரில் எடுத்துட்டேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம ஒயர், சார்ஜர்ஸு, கேபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுச் ஒன்று, குறிப்பாக பவர் பேங்க்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீம் பார்க்லாம் போயிட்டால் பேட்ரி போகிறதே தெரியாது, ரொம்ப ட்ரைன் ஆகிடும். ப்ளஸ் மெமரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். ஸோ எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பென் ட்ரைவும் கேரி பண்ணிக்கிட்டேன் நான். ட்ரிப் பார்த்திங்கன்னா 4 days போகிறோம். ஸோ எல்லா நாளும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்க முடியாது. ஸோ தக்காளி தொக்கு, புளியோதரை மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தங்குறது வந்து ஏர்பிஎன்பி. ஸோ ரைஸ் மட்டும் அங்கே வடித்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மதியம் சாப்பிட்றதுக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ லீக் ஆகிட போகுதுன்ட்டு இந்த மாதிரி வேக்யூம் சீலரில் வச்சு சீல் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு மதியம், காலையில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, ரோலுக்கு எல்லாமே ஃபில்லிங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டே. ஸோ ஃபுல்லாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி காலையில் பக்காவாக ரெடி ஆயாச்சு. வீடு க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரக்குள்ளே கரெக்டாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். மார்னிங் 3 o'clock வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. 3:30 வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா ஃப்ளைட் வந்து 7 o'clock, 2 hours பிஃபோர் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். நாங்கள் நியூ ஹாம்ப்ஷைர் ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து பாஸ்டன் போகிறதுக்கு கண்டிப்பாக 1 hour ஆகும். ஸோ அதனால் இயர்லியாகவே கிளம்பிட்டோம். இந்த வாட்டி லிஃப்ட்டு அந்த மாதிரி யூபர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா பாஸ்டன் கிட்டே இருக்க ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. அங்கே போய் நம்ம பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நாங்கள் அந்த ஃபெசிலிட்டியை தான் யூஸ் பண்ணோம். ஹாம்ப்டன் என்ற ஹோட்டலில் வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு ஷட்டில் பிடிச்சி ஏர்போர்ட் போயாச்சு. நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஹோட்டலில் பார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாகவே கொடுக்குறாங்க அங்கே பார்க்கிங்க்கெலாம். நாங்கள் வந்து 4 days போனோம். $69 நினைக்கிறேன் இங்கே பார்க்கிங்க்கு 4 days சேர்த்து.
ஃப்ளைட் 1 ஹவர் டிலேவாக தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்டிங்லாம் முடிச்சுட்டு சூப்பராக ஃப்ளைட் ஏறி ஃப்ளோரிடாவும் அழகாக வந்து ரீச் ஆயாச்சு. இப்போது இங்கே நாங்கள் ரெண்டல் கார் தான் எடுத்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஸ் ரெண்டல் காருன்ட்டு இங்கே புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடச்சிது. எப்பயுமே என்டர்பிரைஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம். பட் இந்த வாட்டி தான் இது ட்ரை பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்துச்சு. ப்ளஸ் டோலோட சேர்த்தே இந்த சார்ஜ் பண்ணியிருந்தான். ஸோ டீட்டெயில்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நாங்கள் வந்து 3 ஃபேமிலியாக சேர்ந்து இந்த 7 சீட்டர் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். என்டர்பிரைஸில் கார் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே இருக்குது. பட் எங்கெல்லாம் கார் எடுக்கணுன்னா நீங்கள் ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை அவைல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கார் எடுத்துக்கலாம் ரெண்டலு. நெக்ஸ்ட்டு பட்டேல் பிரதர்ஸ் தான் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் பட்டேல் ஆட்டோலாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குல்ல இது. இங்கே இருக்க பட்டேல் வந்து ரொம்ப பெரிய கடை. நிறைய ஸ்நாக்கு காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. காய்கறி கிராசரி மாரியே ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா தனி கவுண்டர் வச்சு நிறையாவே இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் 4 டேஸ்க்கு தேவைப்படுற ரைஸு மற்ற ஐட்டம்லாம் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு தான் வந்துட்டோம். 4:30 போல் ரீச் ஆனோம். இங்கே செக்இன் வந்து 4 o'clock. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏர்பிஎன்பியோட ஹோம் டூரு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.